முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும். விஷால் நினச்சாலே இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஆல் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் அவருடைய மனசு மாதிரி நேசிக்கிறவங்க 2 படம் எடுத்து இல்லை வேண்டாம் அது வந்து எனக்கு லெவல் இல்லை, ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை OTT மூலமாக நம்ம வந்து சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு தின் லைன், அந்த லைனை ஒரு உள்ளாகும் அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா அந்த ப்ரொடியூசர் சார், அப்புறம் வந்து டைரக்டர் ஆண்டோஸ் பாண்டியன் ஃபர்ஸ்ட் இந்த கதை சொல்லும்போது செஞ்சு கடவுள் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை இணைக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த ஏடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரெட் ஃப்ளவர்ன்ற படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன். சென்சர்ஷிப் பத்தி எல்லாம் சார் கவலைப்படல, கான்செப்ட்ல உறுதியா இருந்தாரு. ஒவ்வொரு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். வணக்கம். நான் ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். விஷிங் த ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் விக்னேஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Good morning, everyone. I'm very happy to share this stage with senior actors and directors, Vasu sir, and everybody on stage and the media people. And more exciting is that காலேஜில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னுடைய பிரதர் விஷால் அவர் இருக்கிறதுனால எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். And is to talk about him, is a man who always stand by anything anybody wants. முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும். விஷால் நினச்சாலே இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஆல் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் அவருடைய மனசு மாதிரி நீங்கள் வந்து யாரையுமே பார்க்க முடியாது. இஸ் மை ஃபேவரட் பிரதர் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் ஃபார் தட் ஆத்தங்கர மரமே அப்படின்னு பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டில் இருந்து இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் யங்கா எனர்ஜெட்டிக்காக யூத்தாக இருக்கிறது எங்களுடைய ஹீரோ விக்னேஷ் சார். I think he needs a big applause because it's a great effort by him to put across with all these great actors and create such a beautiful film with Andrew sir and as a director. And என்னை வச்சு சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டான ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. And thank you very much for giving me this opportunity and giving me this stage. Thanks a lot. நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர், சரித்திர நாயகன், புரட்சி தளபதி, என் வைரம் விஷால் சார். விஷால் சார் வந்தாவே அது வெற்றி தான், அவர் பேர்லயே இருக்கு, வி ஃபார் விக்டரி. ஒரு அற்புதமான மேடை, அற்புதமான இன்னொரு வைரமான ஒரு இயக்குனர் வாசு சார், அதுவும் வி ஃபார் விக்டரி. அடுத்தது நம்ம ஹீரோ விக்னேஷ் சார், வி ஃபார் விக்டரி. நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த அற்புதமான மேடை, விஜய் தலைவாசல், விஜய், ஜான் விஜய், எல்லாம் வி வி வி. இங்க வந்திருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், ஹாப்பி மார்னிங். மாணிக்கம் சார் லவ்லி ப்ரொடியூசர். அதாவது மக்கள் மேல நேசிக்கிறவங்க 2 படம் எடுத்து இல்லை வேண்டாம் அது வந்து எனக்கு லெவல் இல்லை, ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமா நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது, கண்டிப்பா வெற்றி அடையும். ஆண்ட்ரூ சார் ரியல் கிளாரிட்டி, இந்த படத்துல வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவா எடுத்தாரு. ரெட் ஃப்ளவர் இல்லையா, சிகப்பு பூ, ஒரு பழைய படம் ஞாபகம் வருது, சிகப்பு ரோஜாக்கள். அந்த சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும். நிறைய பேர் உழைச்சி இருக்கிறாங்க, கண்டிப்பா வாழ்த்துவோம். நன்றி. ஒரு கதை, ஒரு கற்பனை அப்படின்றது ஒரு கனவு தான். அந்த கனவுக்கு வயசு கிடையாது.
எனக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 65 and above தான் டாப் டைரக்டர்ஸ். பிகாஸ் கிரியேஷன், அந்த கிரியேஷன்ஸ் ஆகாது, என்றைக்குமே சாகாது. அதுவும் ஜனங்க அடுத்த படம் என்னன்னு கேட்கும்போது நம்மளை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு ஓ பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க. இந்த ஃபீல்டுலலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு லெவலுக்கு எங்கள் டைம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணோன்னா ஒரு ஃபோனில் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஹீரோ மீட் பண்ணோன்னா எந்த ரூட்டில் போகணுன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும், அவர் எப்படி போய் பார்க்கணும், என்ன பண்ணணும் எப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே வேறு வேறு லெவலுக்கு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியே வேறு லெவலுக்கு போயிருக்கு. அதுவும் காம்படிட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேர் ஆல் விஷுவலைசிங் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி. வேறு வார்த்தையை நான் சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த சில லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஓடிடி மூலமாக நம்ம வந்து சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு தின் லைன், அந்த லைனை ஒரு 2.5 hours இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்களே, அது வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு கோவிட் வந்ததால தான் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் பல லாங்குவேஜுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அதுக்கு காம்படிட்டிவாக தமிழ் படம் பண்ணணும். தமிழ் படம் வந்து அதுக்கு காம்படிட்டிவாக, அதுக்கு ஈக்குவலாக, அதுக்குண்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு அந்த லெவலுக்கு என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் என்றைக்குமே. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள்லாம் படித்த பாடத்தை உங்கள் ஸ்கூலோட உங்கள் காலேஜோட முடிஞ்சு போயிருக்கும், என் உள்பட. ஆனால் தினமும் ஒருத்தன் படிக்கிறான், தினமும் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணுறான், தினமும் ஒருத்தன் ஒப்பிக்கிறான்னா தான் நடிகை. ஒரு ஆர்டிஸ்டும் தினமும் படிக்கிறாங்க, தினமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பல கேரக்டர் பண்ணுறாங்க. பல கேரக்டர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டாக்டர் தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தா அடுத்தது இந்த கதாநாயகனா இவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அந்த கதாநாயகிட்ட போய் என்னுடைய டைம் நான் சொல்கிறத சொல்கிறேன், அந்த கதாநாயகிட்ட போவோம், அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம். சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுப்போம்னு ஒரு ஷெட்யூல் போட்டு தருவோம். அதை போட்டு கொடுத்த பிறகு அத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். முடித்த பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்ணுறது. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே நம்ம முதல் படி ஏறிட்டோம்னு அர்த்தம். ரெண்டாவது படி அதை வாங்கின விநியோகஸ்தர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த படி ஏறும். அதுக்கப்புறம் தான் மூணாவது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போவோம். இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் இன்னைக்கு மாணிக்க சார் பக்கத்தில் உட்காரும்போது சொல்கிறாரு, இந்த படம் பாருங்க சார், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபுல்லாகும், அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா அந்த ப்ரொடியூசர் நிலச்சி இந்த இண்டஸ்ட்ரி நிற்பார் என்றது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக நிற்பார் அந்த அளவுக்கு. அதே மாதிரி எனக்கு எல்லாரையுமே ஆண்ட்ரூஸை வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சந்திரமுகியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தேன், நான் 3 பேர் கொடுத்தேன். அதில் ஒருத்தர் காத்தாடி சாங் கூட வந்தார், வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன், காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன், இதை போட்டி பண்ணிடுப்பான்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கையில் ஷேடோ இருக்குது. அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னேன், ஏன் காத்தாடி எப்படியா ஸ்கையில் ஷேடோ வரும்? ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை 4 வாட்டி பண்ணி 4 வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் க்ரீன் மேட்டில் விஷுவல் பண்ணியிருக்காருன்னா ஹீ இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அது கதை வந்து எப்பவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கணும். பிஃபோர் 2000க்கு முன்னாடி ஒரு டைரக்டரோட பிடிச்ச டைரக்டர்னு சொல்லுவாங்க, வாஸ் சார், ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இவங்கெல்லாம் வந்து பிடிச்ச டைரக்டர்பாங்க. நான் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து விக்ரமன் சார்லாம் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது சௌத்ரி சார் கேட்பாருப்பா சொல்லணும்ப்பா அப்படின்னு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இப்போல்லாம் எதுவுமே அந்த எத்திக்ஸ் மனிதாபிமானங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ எங்கள் முன்னாள் தயாரிப்பாளர் சங்க தலைவர், தற்போது நடிகர் சங்க செயலாளர், அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய ரொம்ப பியூ ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக சர்வைவல் எழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட இந்த நேரத்தில் இன்னைக்கு சர்வைவல் பண்ண முடியலை. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஆஃப்டர் ஹிந்தி ஓடிடி சேட்டலைட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸாக ரொம்ப ஸ்டக் ஆகுதுனால எல்லாரும் எப்படி படம் பண்ண போறது, என்ன பண்ண போறது தெரியல. ஏன்னா முன்னாடி என்னன்னா 10 கோடிக்கு எடுத்த படம் வந்து 25 கோடிக்கு எடுக்கிற இன்னைக்கு வந்துட்டு. ஸோ 20 கோடிக்கு எடுத்த படங்கள் 50 கோடின்னு ஆகி போச்சு. இப்போ எல்லாமே 1 இயரா மார்க்கெட் ஸ்கிராப் ஆகி போய் எப்படி பண்றதுன்னு தெரியாத சுச்சுவேஷன் இருக்குது.
இதுக்கு தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு சின்ன அன்புதான் வேண்டுகோள்னா, ஒரு படம் முன்ன பண்ண ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறோம், கதையை கேட்குறோம், ஸோ நடிக்கிறோம், டைரக்டர் பிளான் பண்ணபடி சொல்கிறாங்க, பட் விஷுவலாக பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண ஆகுது. ஸோ அதில் சில நட்டால லாபங்கள் வருது உங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுமே முடிந்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளை காப்பாற்றுவதற்கு மனிதமான அடிப்படையில் ஏதாவது ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அது இல்லை சார். எனக்கு இருக்கக்கூடிய தயாரிப்பாளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு திரையில் இருக்கக்கூடிய நடிகர் சங்க செயலாளர் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து எல்லாருமே சர்வைவல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தால் போட்டு பார்த்து போய் வாங்குறோம், ஒரு கார் இருந்தால் ஓட்டி பார்த்து வாங்குறோம், இது பண்ணி வாங்குறோம். ஸோ படம் நம்ம எடுக்கும்போது வந்து அதை சொல்லக்கூடிய கதைகளை வச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து படம் எடுக்கிறோம். அது சில சமயம் பண்ண ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சில உதவிகள் பண்ணி ஏன் சொல்லணும் சார். பெரிய வெற்றி கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் நான் கண்ணார் பார்த்ததா சொல்கிறேன். மன்மதனுங்கிற படம் பெரிய ஹிட்டு, திருநாத்தடிங்கிற படம் பெரிய ஹிட்டு. ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து சமீபத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிட்டார். இன்னைக்கு அந்த தயாரிப்பாளரோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது, எஜுகேஷன் செலவுலேருந்து எல்லாமே கஷ்டப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு முடிந்த வரை ஒரு அன்பை உதவுங்க, அது நல்லா இருக்கும். ஏன்னா விக்னேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு கோவிட் டைம்லையும் சரி இப்பவும் சரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்களுக்கு அவரோட பழகிற டைரக்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நட்பின் அடிப்படையில் வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என்னைக்கு உதவி செய்யக்கூடியவர் வந்து வாழ்க்கையில் தோற்றதா கிடையாது. ஸோ இது சூரியன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, விஷால் சார் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி முடிந்த வரை தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க சார். கண்டிப்பாக நான் கூட இருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரிலீஸ் ரெகுலேஷன் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கூட ஒன்றாக்காது பண்ணுவோம் சார். ஏன்னா இது வந்து என்டையர் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட தயாரிப்பாளர் சம்பந்தம் மட்டும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி அன்னைக்கு டைப் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு 12 டைம் டேட்ல மட்டும்தான் பெரிய படங்கள் வரும். சும்மா மூளை தான் வளரல, முடியாது வளர்த்தணும். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். விஷால் இங்கே நான் முதல்ல விஷாலை பற்றி தான் சொல்லணும். அவர் கூட கரெக்டாக ரெடியா விஷாலை பற்றி தான் சொல்லணும். அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கிறேன். அவர்கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாங்களேன்னா அவராக முதல்ல ஓடி வந்து முதல்ல உதவி செய்வார். என் படத்தில் இருக்கும்போது அவரை தேடி டெய்லியும் ஒரு 4 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. படிப்பு செலவுக்கு வேணும், அந்த செலவுக்கு வேணும்ட்டு. நடிகரை தாண்டி ஒரு மனிதனாக எப்பவுமே இருக்கிற விஷால் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு இன்றைக்கி இந்த நடிகர் சங்க கட்டடத்தை யாராலையும் கட்ட முடியல, விஷால் வந்து கட்டி முடிச்சுட்டு அவர் கல்யாணமாக முடிக்க போகிறாரு. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் விஷால். அப்புறம் வந்து டைரக்டர் ஆண்டோஸ் பாண்டியன். ஃபஸ்ட்டு இந்த கதை சொல்லும்போது நானும் இருந்தேன் அவர் கூட. இப்போ இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப கிராண்டியராக இருக்குது. நான் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். விக்னேஷ் சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரணும், சினிமாவில் நேராக மேலே வந்துட முடியாது. விஷால் கூட கஷ்டப்பட்டு தான் மேலே வந்துட்டுருக்காரு. அது மாதிரி உங்களுடைய கஷ்டத்துக்கு இந்த படம் மிக பெரும் வெற்றி படமாக அமையும் விக்னேஷ், வாழ்த்துக்கள். அப்புறம் கம் டு த பாயிண்ட், மாணிக்கம் இருக்கார். அவர் என் மாப்பிள்ளை, என் சொந்தக்காரர். அவர் முதல்ல படம் எடுக்கிறேன்ட்டு என்கிட்ட தான் வந்தார். மாமா ஒரு பெரிய படம் எடுக்கலாம் மாமான்னு வந்தார். நான் சொன்னேன், மாப்பிள்ளை நீ நான் மாப்பிள்ளையாக இருக்கிறோம், படம் எடுத்தவனே அப்புறம் பங்காளி பகையாளி ஆயிடணும். முதல்ல நீ ஒரு சின்ன படம் எடு, அப்போ சினிமா கற்றுக்கவே இல்லை, சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் அந்த நிறை குறைகள்லாம் பார்த்துட்டு வாங்க அப்புறம் படம் பண்ணலான்ட்டு. சரி மாமா சொல்லிட்டு போனவர் சின்ன படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஒரு 2.5 கோடி ரூபாய் சிஜிக்கு மட்டும் செலவாச்சுன்னு சொன்னார். மொத்தம் 8 கோடி ரூபா 9 கோடி ரூபா லெவலில் படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. அவர் அது வேற சொல்லணும்ல, எடுத்துட்டு ஏன் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையான்னு கேட்டேன். இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் பெஸ்ட்டு படமாக இருக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த பெஸ்ட்டு படம் தான் ரெட் ஃப்ளவர் தெரியுது. அப்புறம் இந்த இசை நாயகன் சந்தோஷ், அவர் ரொம்ப ரீரெக்கனிங் நல்லா இருக்குது, சிஜி ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் மாணிக்கம் பத்திரிகையாளரையும் ஊடக நம்பி தான் வந்திருக்காரு. நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் இந்த ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. நேற்று நைட்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க போலுக்கு, திருச்சியிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து ஜனங்கள் நிறைய வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் மாணிக்கம் என்ற ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டும் வந்த கூட்டம். அதே மாதிரி இந்த படம் ஓடிச்சேன்னா மாணிக்கம் இன்னும் 2-3 படம் எடுப்பார்.
மாநில மட்டும் இல்லாத கோர்ஸ் ஷூட் போட்டுன்னு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூட படம் எடுக்கணும் தான் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூட இந்த படம் வெற்றி பெற்று தானே எல்லாம் எடுப்பாங்க. அதுக்காகவாது இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். லேட் ஆயிடுச்சு, இல்லை கடைசியாக பேச வச்சுட்டாங்க. நான் நினச்சேன் கடைசியாக விஷால் சார், வாசு சார், லெஜண்ட் எல்லாம் இருக்காரு, இவங்க எல்லாருக்கும் முன்னாடி பேசிடலாம் பார்த்தேன், பழி வாங்கிட்டாங்க கவிதா. சரி, ஓகே, நன்றி, வணக்கம். சார், ஆக்சுவலி நான் பழி வாங்கல, விஷால் சீக்கிரம் கிளம்புறதா இருந்தது. ஆனால் நீங்கள் பேசுறதை கேட்டுட்டு போகணும்னு இருக்காரு, அதுதான் விஷயம். வடபழனியின் முக்கிய அடையாளமாக இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள், நான் கடந்த ஒரு 5 வருடங்களாக பார்த்துட்டு இருக்கேன். 5 வருடத்துக்கு மேலே அவரை பார்க்குறேன். அவரை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து ஒரு அழகான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இது போல் ஒரு அனிமல், ஒரு சிஜி படம் தான், எக்ஸ்ட்ரானரியா. அதெல்லாம் பெரிய டைரக்டரில் கொடுத்தா 50 கோடி இருக்கும். ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டும் எப்படி எடுக்கணும்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அந்த படத்தையும் நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு முதல் படத்தினுடைய இயக்குனர் இருப்பாரா, திங்க் பண்ணுவாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு சோசியல் மெசேஜ் அவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அது அப்படியே இடையில் அப்படியே நிற்கும் போது எந்த மன தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து தன் கடின உழைப்பால் யாரும் தோற்றதில்லை என்று நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய அவரெல்லாம் நாங்கள்லாம் வந்து அப்பா ஸ்தானத்தில் பார்த்துட்டு இருக்க பிவா சார், எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில். அந்த உழைப்பு வீணாகாது அப்படின்றதுக்கு உதாரணம் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து முயற்சி செஞ்சு கடவுள் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை இணைக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த இயக்குனரை திரு மாணிக்கம் சார் அவர்களிடத்தில் இணைத்து வச்சிருக்கு கடவுள் தான். இந்த படம் நான் முழுக்க படம் பார்த்திருக்கேன். ஒரு இந்திய தேசத்தினுடைய படம் இது. ஒரு சாதாரண படமா நினைக்காதீங்க. ஒரு இந்தியாவுக்கு தேவையான படம். உலகத்தினுடைய வல்லரசு என்று உலகமே போற்றக்கூடிய ஒரு நாடாக இந்தியா வரப்போகுதுன்னா ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. மக்கள் பார்த்து தான் சொல்லணும். எல்லா படத்துக்கும் பிரஸுக்கு வந்து நியூஸா பார்க்காம இந்த படத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா, இது நம்மளுக்கான படம், நம்ம தேசத்துக்கான படம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கணும். அவ்வளவுக்கு டைரக்டர் வந்து தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 8 மணிக்கு உட்காந்துருப்பாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனால் எந்த விதத்திலுமே இந்த படத்துல தோய்வில்லாமல் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் பயணிப்பது ரொம்ப ரொம்ப அளப்பரியது. அதை இந்த இயக்குனர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருந்துட்டே இருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த வெற்றியில விக்னேஷ் சார் சொன்னார், நம்ம ஹீரோவா இருந்தா மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், இங்கு வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், அரங்கில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ் கோபிஷெட்டி. முதற்படியா ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு, டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் சாருக்கும், ஹீரோ விக்னேஷ் சாருக்கும் இந்த படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். விக்னேஷ் சாரோட பொறுமை முன்னாடி என்னோடது ஒன்றும் இல்லை. more than 30 years of patience and perseverance. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆண்ட்ரூ சார் எனக்கு 5 வருஷம் முன்னாடி என்னோட ஒரு குறும்பட விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்து என் கூட இணைஞ்சவர். அவர் கூட நான் அவர் டைரக்ஷன்ல நடிக்கிற 2வது படம் இது. இதுல ஆபீஸ் போட்ட உடனே எனக்கு போன் பண்ணி என்னோட 8 வருஷம் மெனக்கெட்டு இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்ற படம் ஓடிடி படம் தியேட்ரிக்கல் பைலிங்குவல் படத்துக்கெல்லாம் லிரிக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆனா உன்னோட மெயின் பேஷன் என்னன்னு கூப்பிட்டு கேட்டாரு. ஆக்டிங் சார், ஆன் ஸ்கிரீன் தான் நடிக்கணும்னு சொன்ன உடனே என் வயசுக்கு மீறி ஒரு ரோல்ல என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரெட் ஃப்ளவர்ன்ற படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன். சென்சர்ஷிப் பத்தி எல்லாம் சார் கவலைப்படல, கான்செப்ட்ல உறுதியா இருந்தாரு. ஒவ்வொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இட்ஸ் லோடட் வித் வெப்பன்ஸ், மீனிங்ஃபுல் வயலன்ஸ் அண்ட் ஆக்ஷன் அண்ட் பேஷனேட் ரொமான்ஸ். இந்த படம் வந்துட்டு அந்த டெக்னிக்காலிட்டிலையும் எந்த குறையும் வைக்கல. ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஹூ ஹேட் வொர்க்ட் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஷெட்யூல்ல இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம என்னோட ஆன் ஸ்கிரீன் ஸ்பேஸ் நாசர் சார், வைஜி மகேந்திரா சார், தலைவாசல் விஜய் சார் கூட ஷேர் பண்ண வச்சு இந்த சிறப்பு மேடையில, கமல தியேட்டர் மேடையில விஷால் சார், பி வாசு சார், மற்ற பெரியவங்க கூட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ண வச்சு என்ன இன்னைக்கு டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் மட்டும் இல்ல, மேனேஜர் கார்த்திக் இந்த ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து உங்க அப்பாவும் உன்னோட வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு வாழ்த்திய நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும், நீங்களும் இன்னும் மேல வளரணும்.
மாணிக்கம் ப்ரொடியூசர் சாரோட படம் வெற்றி அடையணும், அவங்க இன்னும் பண்ணணும், அவங்க கூட இன்னும் ஃபியூச்சர்ல நான் இணைஞ்சு கூட செயல்படணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்ட முடியாது. ஏன்னா இந்த மேடையில் எவ்வளோ பெரிய வேலையில் விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நல்ல உள்ள ஆத்மாக்கள் எனக்கு என்னென்னா இப்போ வெளியே எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, அது ஒரு தான் கன்ஃபியூஷன் மனசில் அடிக்குது. ஏன்னா அதில் எத்தனை ஃபோன் வந்துனே இருக்குது, ஏன் உள்ள வர மாட்டேங்கிறாங்க, வெளியே வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு என்னால் ஃபோன் எடுக்க முடியல. இந்த அண்டை படம் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. முழுக்க என்னை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். இது தமிழக வரலாற்றில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் நம்ம இதை தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய படம். இதை ஃபர்ஸ்ட் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் 8, 9, 10 வெற்றி படம் ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.